இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நைட்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களும் சரி, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களும் சரி, ரெண்டுமே நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த எபிசோடையும் நம்ம நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி ரெண்டு விஷயங்களையும் நம்ம கவர் பண்ண போறோம். நான் ஹரீஷ் நம்ம கூட தான் பேசுறதுக்காக பேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ இந்த நாமினேஷன் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒன்று நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ன்றது பாரூக்கும் கம்ருதீன் கொடுத்துட்டு அவங்கள ஜெயில அனுப்பியிருக்காங்க. எல்லாம் உள்ள டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க போல இருக்கு. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியல, இதுக்கு என்ன சொல்றது, இவங்க ஒதுங்கி இருக்கிறது பெட்டர்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சண்டை அப்பதான் இவங்க இவங்கன்னு அடிச்சுக்கிறப்பதான் நல்லா தெரியும் அப்படின்றது. வேற யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்க? இல்ல, நாமினேஷன் பண்ணது பார்வதி, கமருதீன், திவாகரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரம்யா சொல்லியிருந்தாங்க, கலையரசன் சொல்லியிருந்தாங்க. கலையரசன் எனக்கு தெரிஞ்சு சபரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சபரியா ஒருத்தர் சொல்றாங்க கலையரசன் பத்தி. கலையரசன் இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறாங்கிற அந்த ஒரு பேச்செல்லாம் வந்துருது. ஸோ எல்லாரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுல அதிகமா சொல்லப்பட்டது அப்படிங்கிறது பார்வதியும் கமருதீன் மட்டும்தான். கம்ருதீனும் திவாகர் அப்படின்னுட்டு வரப்போ உண்மையிலேயே சொல்றேன், நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டுட்டேன் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நீ ஸ்டார்டிங் டேல இருந்து நீ கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்க. இல்ல, அவர் அது கிடையாது, இன்னோசென்ட் எல்லாம் கிடையாதுன்னுட்டு நீ எவ்வளவு சொல்லிட்டு இருந்த. பட் எனக்கு என்னோட பார்வைக்கு அவர் இன்னோசென்டா இருக்காரு, அவரை தப்பா போர்ட்ரே பண்றாங்க, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தான் எனக்கு இருந்தது. ஒரு மாதிரி அவர் வெகுளித்தனமா நடந்துக்கிறாருன்னு. பட் நேத்து இன்னைக்கு ஷோ எல்லாம் பாக்குறப்ப திவாகர் மாதிரி ஒரு வஸ்டான பர்சனை பார்க்கவே முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பேச்சுக்களை மாத்தி பேசுறதாகட்டும், அந்த வார்த்தைகள் விடுறதாகட்டும், இவரதான் முதல் கை வாங்கிட்டு வராரு. கம்ருதீன் பிராண்ட் குத்தியாச்சு, என்ன சொல்ற, ரவுடிசம் பண்றான் அப்படின்னுட்டு பிராண்ட் குத்தியாச்சு. பட் இவர் இன்னசென்ட்ன்ற போர்வையில அப்படியே அழகா தன்னோட உண்மையான நிறத்தை காட்டிட்டாரு அப்படின்றதுதான். ஏன்னா இதுக்கு மேல எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது திவாகர்னால. திவாகர் கம்ருதீன் பேசினது, இப்போ கம்ருதீன் பேசினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல நானு. பட் ஆனா திவாகர் பேசினது அதை விட பெரிய தப்பு அப்படின்றதா சொன்னேன். வளர்ந்த விதம், என்ன பேசுறீங்க நீங்க எல்லான்ற. இப்போ அந்த பையன் ஸ்டோரி சொல்லிட்டான், தன்னோட அந்த கடந்து வந்த பாதை சொல்லிட்டான். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்பா இல்ல, எல்லாரும் கேட்பாங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து என்ன கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, நான் எச்ஐல எடுக்க சொன்னாங்க, எச்ஐல எடுத்தேன்னா. ஆமா, அவன் வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா அவன்கிட்ட நம்மகிட்ட இருந்த அந்த ஐ மீன் திவாகர் கிட்ட இருந்த அந்த சௌகரியங்கள் எல்லாம் இல்ல. அந்த லெவல்ல இருந்த பையன் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படின்றப்ப நீங்க நல்ல இதுல தானே வளர்ந்தீங்க. ஏன் நீங்க ஸ்டார் ஆக வேண்டியது தானே? இப்ப திவாகருக்கு என்ன பிரச்சனைனா, திவாகருக்கு என்ன பிரச்சனைனா அவர் தன்னுடைய கேஸ்ட் பேக்ரவுண்ட் அங்கங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் நெருடலா இருக்கு. கேஸ்ட் ஓகே, உங்களுக்கு கேஸ்ட் பேக்ரவுண்ட் நீங்க அதை பெருமையா எடுத்துக்கிறீங்கிறது ஓகே. பட் அதை இந்த ஷோல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஷோல நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கேஸ்ட் பேக்ரவுண்டை மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் மென்ஷன் பண்றது. அவர் சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிற இடத்துல நகர்த்தி கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டும். அந்த ஒரு பேர் ஏற்கனவே வந்துருச்சு அவருக்கு. அந்த ஐடி எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட விஷயத்துல அந்த பையனை ஏன் நீங்க இது பண்றீங்க, டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அதுலயே ஒரு கேஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பார்வையெல்லாம் அவர்கிட்ட முன் வந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கேஸ்ட் பேசாம, கேஸ்ட் பத்தி பேசாம இருக்க மாட்டாரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அவர் ஒரு பண்ணையார் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காரு. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான், ஒரு பண்ணையார் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த பண்ணையார் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ங்கிறப்போ நீங்க பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, வட்டிக்கு விடுறீங்க, எவ்வளவோ பண்றாங்க உங்க ஃபேமிலியில. அதெல்லாம் நீங்க ஒரு இதா பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தனியாக வருமானம் இருக்கும். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தாலும் அவங்களும் பெரிய என்ன சொல்றது, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க கமருதீனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா, கமருதீனுடைய கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னும் அந்த லெவலுக்கு எல்லாம் கிடையாது. இவர் ஃபேமிலி லெவலுக்குலாம் அவங்க ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கும் போது நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க, நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்கும், ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும்.
நிறைய பேரை வந்து முதுகுல குத்திருப்பாங்க. இதோ இதெல்லாம் வந்து தாண்டி ஒருத்தர் சாதிக்கணும் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர அவங்கள வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் வந்திருக்கேன் என்னை பத்திலாம் வெளியில கேட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றதெல்லாம் அது என்னை பொறுத்தவரை நல்லதா தெரியல. அதுதான் ரொம்ப அந்த கம்ருதீன் கிட்ட சண்டை போடுற அப்பெல்லாம் திவாகர் வளர்ந்த விதம் அப்படி, வளர்ந்த சூழ்நிலை அப்படி அப்படி உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு அது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டா அப்போ வந்துட்டு ஒரு அனாத ஆசிரமுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட இப்படி சொன்னாக்கா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கு. சமுதாயமே வந்துட்டு குரல் கொடுக்கும் அப்போ. இப்ப இது ஆல்மோஸ்ட் இவனும் அதுதானே. இப்ப இவனுக்கு நம்ம குரல் கொடுத்ததுன்னு ஆகணும். இருக்கட்டும்பா. இப்போ அவனுக்கு தெரியாது, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கல. ரவுடிசம் வந்துட்டு இப்ப அவனுக்கு வந்துட்டு யாராச்சும் எதனா பண்ணினாங்கன்னா அவன் என்ன சொல்றது, கடந்து வந்த பாதையில அவனோட லைஃப் ஸ்டைல்ல நிறைய ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட், எதுவுமே கிடைக்காம, என்ன படிச்சான்னு கூட தெரியாம, எப்படி படிச்சான்னு கூட தெரியாம, இப்ப எதேதோ வந்து என்ன சொல்றது, ஒரு செலிபிரிட்டி சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காம, சீரியல் இதுக்குன்னு வந்திருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவனை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்றதுக்கு இல்லாம, நீங்க போயிட்டு ஒரு அனாதை ஆசிரம்ல குழந்தைங்களை பார்த்து நீங்க எல்லாம் அனாதைங்க, உங்களுக்கு யாரும் இல்ல அப்படின்னுட்டு சொன்னாக்கா எப்படி வலிக்கும் அந்த குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவனால பெயினை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அழுது தீர்த்துப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு தன்னை ஹார்ம் பண்ணி ஏதாச்சும் குத்திட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப இவனால வந்துட்டு வார்த்தைகளா விடுறான், அவ்வளவுதான் பிரச்சனை. இவனுக்கு நீங்க வந்துட்டு இது இப்ப அனாதாசிரமம் சொல்றீங்கன்னா அந்த அனாதாசிரமம் கூட எனக்கு அதுல கூட டிஃபரன்சஸ் நான் பாக்குறேன். சிவானந்த குருகுலம் அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க நடத்துற இதுலலாம் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமா, மற்ற இங்கேயும் நான் அந்த டிசிப்ளின்ஸ் பார்த்தது இல்லை இது வரைக்கும். ஓகே, சிவானந்த குருகுலம் நான் பழகப்பட்ட ஒரு இது 2013 இருந்து எனக்கு பழக்கம். நான் அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். பட் அவங்களுடைய டிசிப்ளினரி இதுதான் அந்த மெயின். அது இல்லைன்னா வந்து அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. பனிஷ்மெண்ட்ங்கிறது புரிய வைப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு புரிய வைப்பாங்க. இதனால புரிய வைப்பாங்க. என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் புரிய வைப்பாங்க. அதுதான் பனிஷ்மெண்ட் அவங்க சொல்றாங்க. கிறிஸ்டியன் அவங்க நடத்துற ஹாஸ்டல்ஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அவங்க நடத்துற இந்த ஹோமேஜஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து எல்லாமே கொஞ்சம் டிசிப்ளினை ஜாஸ்தியா பார்ப்பாங்க. அங்க வந்து டிசிப்ளினா இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனையோ அதை வந்து ரொம்ப தைரியமா கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கலாம். ஸோ இவங்க அங்கேயும் டிசிப்ளினரி இருக்காது. பட் கபிலன் வளர்ந்த விதம் அப்படிங்கிறது அவருடைய பேக்ரவுண்ட் அவரை சொல்லிட்டார், கதையில சொல்லிட்டார். நான் இப்படிதான் வளர்ந்தேன், நான் அப்படிதான் இருந்தேங்கிறத சொல்லிட்டாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு பெரிய அளவு டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி யாரும் வளர்க்கல. சொல்லி வளர்க்கல யாரும். என்ன அப்படி பண்ண இருக்கிறப்போ முடியும்? அவர்கிட்ட நீங்க வந்து கோவப்படக்கூடாது. கோவப்படுறதுங்கிறது இயல்பு, அது மனித இயல்பு, அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. வார்த்தைகளை நீங்க விடுறான். வந்து வார்த்தைகளை வந்து எங்க எங்க என்ன வார்த்தைகள் பேசணுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது தமிழ் இன்னும் தெரியல. அவர் கோர்வையாவே பேச வரல. நான் ஃப்ரம் த பிகினிங் அதான் சொல்றேன், கோர்வையாவே பேச வரல. அவர் புரிஞ்சுக்கிட்டும் பேசல. எங்கேயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டேங்கிறாரு. அவசரப்பட்டு முன்னாடி போய் பேசிட்டுவாரு. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் தன்னோட ஸ்டாண்ட்ல தான் அப்படியே தான் இருக்காரு தவிர அதை மாத்திக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் திங்ஸ் கன்வே பண்ண தெரியல. என்ன சொல்லி ஒருத்தரை புரிய வைக்கணும் அப்படின்றது தெரியல. அப்பனாக்கா அந்த வளர்ந்த விதம் எப்படி இருக்கும்னுட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது கூட வந்துட்டு அப்போ தனக்கு பசி எடுத்தாலும் வந்துட்டு தனக்கு பசிக்குதுன்றத கூட சொல்ல தெரியாத ஒரு பையனாதான் வளர்ந்திருக்காருன்றதுதான் வந்துட்டு என் நாலேஜுக்கு நான் எடுத்துக்கிறேன். வளர்ந்த விதம்ன்றது வந்துட்டு நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். எனக்கு தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியாது, வயிறு வலிக்கும் எதுக்கு வலிக்குதுன்றது தெரியாது, அது பசிக்கா தாகத்துக்கான்னு தெரியாது. இதுதான் நான் வளர்ந்த விதம் நான் எடுத்துக்கிறேன் நானு. பட் திவாகர் வெரி வர்ஸ்ட் இது. என்ன சொல்றது, அவரு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஹரிஷ். இங்க நம்ம பேசுறப்பவே நீ சொல்ற இல்ல அவர் இந்த மாதிரி எல்லாம் ஆளுத்தான் இப்படி பண்ணக்கூடாது, தப்பு பண்றாரு, நான் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல ஹீஸ் இன்னோசென்ட், எல்லாருமே வந்துட்டு அவர் மேல ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த போட்டு போர்ட்ரே பண்ண பாக்குறாங்கன்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். டேக் பேக் மை வேர்ட்ஸ். இந்த மாதிரி வஸ்டான ஜீவன் கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது. அந்த வழிறாரு பெண்களை பார்த்து. அந்த தர்பூஸ் வச்சுட்டு எல்லா பேர்கிட்டயும் வந்துட்டு அந்த நான் சொல்றேன், மனுஷன் ஆசைப்படலாம், இந்த அளவுக்கு கேவலமா எல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்றதுதான். அதை வந்து ஃபிளட் பண்றாரு, இந்த இருக்கிற பெண்கள் கிட்ட ஃபிளட் பண்றாரு. அதுதான் நான் ஓப்பனா சொன்னேன் போன எபிசோட்ல. பெண்கள் கிட்ட ஃபிளட் பண்றது ஓகே, நீங்க வந்து ஃபிளட் பண்றதெல்லாம் வந்து அது நார்மல். பட் நீங்க வந்து நீங்களா வாண்டடா போய் பண்றீங்க, அது வெளியில வந்து வேற மாதிரி போட்டே ஆகும் உங்களுக்கு. நீங்க
பிசியோதெரபிஸ்ட் ஸ்டாஃபா நீங்க இருக்கீங்க, வெளியில நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கீங்கிறப்ப அந்த பேரெல்லாம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். உங்களுக்கு ஓட்டு வருதுங்கிறது வேற விஷயம். 1,00,000 ஓட்டு வருது, அது ஓகே. அது அது நீங்க ஆடுற கேமை பொறுத்து உங்களுக்கு ஓட்டு வரும். ஆனா உங்களுடைய நேம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ்ல எத்தனை பேர் உங்களுக்கு இந்த ஷோ முடிவு நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சொல்ல முடியாது. இல்ல வெளியிலயும் அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது நல்ல பேர் கிடையாது. பட் நான் இல்ல அவருக்கு அப்பெல்லாம் வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் நல்ல பேர் இருக்கு. ஓகே நல்ல தட் பேர் டைம். பிசியோதெரபிஸ்ட் ஓகே. டாக்டரும் நல்ல பேர் இருக்கு. இப்போ அவருடைய ஹாஸ்பிட்டல் அவருடைய கிளினிக்கு கூப்பிட்டு பாக்குறாரு, ஓகே. சில இடங்களுக்கு அவரை வீட்டுக்கு போய் நேரில் வீட்டுக்கு போய் எல்லாம் பாக்குறாரு. இப்ப இங்க இப்படி வந்து ஃபிளட் பண்ணிட்டு சிம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா யார் யாரும் கூப்பிடுவா? கூப்பிட மாட்டாங்க. ஆமா, யாரும் அப்போ கூப்பிட அவருடைய பேஷண்ட் மாட்டாங்க. கவுன்ஸ் டவுன் ஆகும். இப்பதான் எல்லாமே தப்பு தப்பு தப்புன்ற மாதிரி தெரியுது. பார்வதி அண்ணா அண்ணா தானே கூப்பிட்டுட்டு இருக்கு. அவளை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்பதான் அதெல்லாம் வந்துட்டு ரியலைஸ் ஆகுது. இந்த ஆள் வந்துட்டு வெகுளி கிடையாது, ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படின்றது நமக்கு இப்பதான் வந்துட்டு எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. இதுல அப்பப்போ என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா, என்கிட்ட மோதுறன்னு யாரு நீ, என்ன பேக்ரவுண்ட் உனக்கு, வச்சுக்க உன்னோட. இங்க வந்தா எல்லாரும் கண்டஸ்டன்ட் தான். நம்ம எல்லாருக்கும் அதுதான் சொல்றோம். பொதுவா இருந்துட்டு போகணும் அவ்வளவுதானே தவிர நான் இதுனாக்கா நீங்க வராதீங்க இந்த இடத்துக்கு அப்படின்றதுதான் சொல்றேன் நானு. இதுல வந்துட்டு அந்த சண்டையில ஒரு விஷயம் நடந்தது ஹரிஷ். ரொம்ப தெளிவா வினோதம் கம்ருதீனம் பேசுனது என்னன்னா, மரத்துக்கு சேலை கட்டினா கூட வந்துட்டு நீ பின்னாடி போவன் தான் அவங்க சொன்னாங்க. சுபிக்ஷான்ற பேரே அவங்க எடுக்கல. பட் திஸ் ஃபெல்லோ வாட் ஹி டிட்னா திவாகர் அப்படியே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் அந்த கும்பல் கூடுறப்ப இந்த சண்டை கொஞ்சம் நீ தள்ள நான் தள்ள நடக்கிறப்போ வந்துட்டு எல்லாரும் கும்பல் கூடிட்டாங்க. அப்ப அந்த கும்பல் கூடுறப்போ சுபிக்ஷா சாரி கட்டினந்தாக்கா வந்துட்டு நான் பின்னாடி போவேன் அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. அது சின்ன பொண்ணு, அதுக்கு வெளியில லைஃப் இருக்குதுன்னுட்டுன்னு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு, டே என்னடா இப்படி நம்ம பாக்குறோம், அது அது நம்மளுக்கு நல்லா தெரியுது, கேமரால கேப்சர் ஆகுது. அந்த அளவு கூடவா வந்துட்டு இல்லாம வந்துட்டு சுபிக்ஷா பேர் எதுக்கு இழுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. திருப்பி திருப்பி சொல்றப்போ கம்ருதீனுக்கு கோவம் வருது, வினோத் கோவம் வருது. ஏன்னா அவங்க அது சொல்லவே இல்லை. மரத்துக்கு சேலை கட்டினா கூட என் பின்னாடி போகுமா அப்படின்றதுதான் அவங்க சொன்னாங்க. மீன் பண்ணாங்க இல்ல. எங்க பிரச்சனை ஆச்சுன்னா, சுபிக்ஷாவுக்கு ஃபேவரிசம் பண்ணி இவர் வந்து அந்த பாட்டில் டாஸ்க்ல சில வேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்வதிக்கும் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் பிடிக்கல. ஸோ அப்போ இவர் வந்து அந்த இடத்துல சுபிக்ஷாக்கு இன்னும் நான் வந்து சப்போர்ட்டிவா போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த பிரச்சனையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விடுறாரு. அதுதான் பண்றாரு. வந்து இவர் பண்ண ஃபேவரிசம் பெருசா தெரியாது, இவங்க பண்ண பிரச்சனை தான் பெருசா தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கலாம் பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாரு. பட் பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்க, வெளியில பாக்குறாங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. நான் மறுபடியும் சொல்றது, ஓட்டு விழும், எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னா சொல்ல முடியாது. ஓட்டு விழும், ஆனா வெளியில வரும்போது நல்ல பேர் இருக்காது. இல்ல ஒரு வெளியில இருந்த பேரை வந்துட்டு கொஞ்சம் இங்க வந்து, அதான் நான் அப்பவே சொன்னேன் நானு, எதை வந்துட்டு கொண்டு தாக்கினாங்களோ அந்த ஆயுதத்தை எடுத்தே வந்துட்டு மேல வந்திருக்காரு, வெளியில அந்த பேரெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டாரு அப்படின்னுட்டுன்னு நினைச்சேன் நானு. 2 வீக்ஸா ஏதோ அது என்ன சொல்றது நடிச்சிருக்காரு, ஃபேக் ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. இப்ப அவரோட ஒரிஜினாலிட்டி வெளியில வந்துருச்சு. இனிமேல் வந்துட்டு அவரு நடிச்சாருங்கிறத விட என்ன பொறுத்தவரை இப்பதான் அவர் நடிக்கல. பட் என்னன்னா அவருடைய உண்மை முகத்தை இப்பதான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய செகண்ட் ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து பார்ப்பது பிரிலிமினரி ஃபேஸ், நடிப்பு திறன் மட்டுமே கொண்ட பிரிலிமினரி ஃபேஸ். அதுதான் முதன்மை முகம். நான் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன், நான் வந்து சினிமால ஆக்டிங் சான்ஸ்க்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது அது ஃபர்ஸ்ட் பேஸ். செகண்ட் பேஸ்னு ஒன்று இருக்கு. அந்த செகண்ட் பேஸ் கம்ப்ளீட்டா ஃபேமிலி பேக்ரவுண்டு, கேஸ்டியஸ் மைண்டு இதெல்லாம் கொண்டிருக்கிற பேஸ். அவர் இன்டர்வியூலையும் அதான் பண்ணாரு. அதுதான் வந்து பிரச்சனையை கேட்டுச்சு. ஜிபி முத்து அதுக்குதான் வீடியோ போட்டு கண்டபடி திட்டிட்டு இருந்தாரு. மறுபடியும் இங்கேயும் பிக் பாஸ் வீட்லயும் தன்னுடைய கேஸ்டியஸ் மைண்ட் செட்டை தான் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இத விஜய் சேதுபதி கேட்டா நல்லா இருக்கும். எனக்கு கேட்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாதி ரீதியிலான பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. திருநெல்வேலியில எக்கச்சக்கமா ஓடிட்டு இருக்கு. திருநெல்வேலி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு சாதிய ஆணவ படுகொலை பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறதே உங்களுக்கு இன்னும் வெளிப்படையே தெரியல. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வந்து அந்த ஆணவ படுகொலைகளுக்கு கூடுதலா ஊக்குவிக்கும் வகையில தான் அமையும். ஸோ இதெல்லாம் இங்கேயே ஸ்டாப் பண்ணணும். நிறைய மக்கள் பாக்குறாங்க இந்த மாதிரி ஷோஸை. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இதுக்கு ஒரு கிளியர் வார்னிங் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து
ஓரளவு உங்க சைட்ல இருந்தாலும் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். இல்லைன்னா நீங்களும் அந்த ஆணவ படுகொலை ஆதரிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளிடும். விஜய் டிவி அந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நம்புறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு இவிபில போய் போராடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு எல்லாரையுமே இழுத்துட்டு வராங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு வர்ஸ்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லக்ஷ்மி அவங்க சீரியல் ஆக்டர்ஸ், இப்ப நீ ஃபரீனா தானே போட்டேனே, அது பாருங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு இந்த விஜய் சேதுபதி ஹாஸ் பண்றதுனாலதான் வந்துட்டு இவ்வளவு வர்ஸ்டா போகுது அப்படின்றது. எப்படியோ வந்தாருன்னா கம்ருதீனை தான் டார்கெட் பண்ணுவார். ஏன்னா கம்ருதீன் தான் ஆகிறது இல்ல அவருக்கு. சோ அது வந்துட்டு எல்லாருக்கும் இப்ப நமக்கு எப்படி புரியுதோ அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்டஸ்டன்ஸ்க்கும் அது புரியும். அது அதனாலதான் இந்த பையனை வாண்டடா ட்ரிகர் பண்ணி வார்த்தைங்களை விட இவனுக்கு கொஞ்சம் இது பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டாலே இவன் உச்சத்துக்கு போயிடுறான். இவன் கத்துறது அந்த கர்ஜிக்கிறது எல்லாம். சோ அவனை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது துஷார வந்துட்டு தள்ளி விட்டது அவன் சாதாரணமா தான் பசங்களை பண்ற மாதிரி பண்ணான். பட் என்ன சொல்றது, ஒரு ஷோ நட்டுன்னு வந்தப்போ வந்துட்டு அது பெரிய விஷயமா இருக்கும். அது அவனுக்கு தெரியல. அது இப்ப இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஓரளவுக்கு ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயத்த விஜய் சேதுபதி வந்தா அது வந்துட்டு பெரிய பூகம்பம் மாதிரி பேச போறாரு அப்படின்றதுதான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை 4 ரெக்கார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு கம்ருதீனுக்கு, கம்ருதீன், இன்னொன்னு திவாகர், மூணாவது ஆதிரை, நாலாவது அங்க இருக்கிற வேற ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண கூட வேற யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நாலாவது பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. யாராவது மென்ஷன் பண்றது, நாலாவது யார் மென்ஷன் பண்றதுன்னு எனக்கே தெரியல. பட் 4 பேரை அவங்க வெளியேற்றி ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு கம்ருதீனுக்கு கார்த்திகா இருக்கலாம், மட்டும் இல்லைன்னா கொடுப்பாங்களான்னா பாத்துக்கோங்க. சபரியா இருக்கலாம். சபரி வந்து டபுள் சைட் கேம் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரச்சனையை தூண்டி விடுறாரு. அது எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சபரி கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு நான் பார்த்ததே கிடையாது வெளியில. இப்போ வந்து பிரச்சனையை தூண்டி விடுறாரு. ஏன் தூண்டி விடுறாரு எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு நேத்து சுபிக்ஷா இது பண்ணது, பார்வதிக்கும் பண்ணது, கனிக்கும் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் சோசியல் மீடியால சுபிக்ஷாவை திட்டிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், இதுதான் விளையாட்டுன்றேன். இப்போ நான் அக்செப்ட், இப்போ இவங்க வந்துட்டு அடுத்த விளையாட்டுல சுபிக்ஷாவை நம்ப வேண்டாம், அவ்வளவுதான். இதுக்கு சோசியல் மீடியால வந்துட்டு எல்லாரும் குதிக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. சுபிக்ஷா இட் இஸ் வந்து அகே பார்வதிக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதும் சுபிக்ஷாவோட விருப்பம். எப்ப வேணாலும் அவங்க அவங்களுடைய டெசிஷனை மாத்திக்கலாம். ரம்யாவும் அதே மாதிரிதான், நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரம்யா அவங்க டெசிஷனை மாத்திக்கலையா? மாத்திக்கிட்டேன். சோ அதனால ரம்யா வேணாம், சுபிக்ஷா ஜெயிக்க வைக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு மத்த எல்லாரும் வந்தாங்க. அதுல திவாகர் ஒரு ஸ்டெப் மேல போய் நான் சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட்டிவா நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றேன்னு பண்ண ஆரம்பிச்சாரு. அதுதான் பிரச்சனையாச்சு. உங்களுக்கு வந்து சுபிக்ஷாவும் ரம்யாவும் எனக்கு தெரிஞ்சு இதுல கேம் ஆடுறாங்கன்னு நான் பாக்குறேன். 2 பேரும் பேசி வச்சுட்டு கேம் ஆடுற மாதிரி தான் கேம் ஆடுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவை அப்படிங்கிறப்போ 2 பேரும் யாரை ஒருத்தர் விட்டு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா 2 பேரும் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ சம்திங் இது இதனால ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி யார் எப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல கூட 2 பேரும் பிளான் பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஏன்னா 2 பேரும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல அவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போனேன்னா உனையும் நான் அங்க கூட்டு போவேங்கிறாங்க ரம்யாவை. ரம்யாவும் அதே தான் சொல்றாங்க, நான் அங்க அந்த வீட்டுக்கு போனேன்னா உங்க உனையும் வியானாவையும் நான் அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. க்ளோஸ் பாண்ட் ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பேசி வச்சு பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். இதுல பாண்டடா போய் சிக்கினது எனக்கு தெரிஞ்சு திவாகரும் பார்வதியும். அதேதான். இந்த பார்வதி கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல. அது சொல்றேன், இப்போ இவங்க இந்த சண்டைங்கெல்லாம் கூட சகிச்சுக்க முடியும் ஹரிஷ் நம்மனால. இவங்க சொன்ன வார்த்தையே வந்துட்டு அந்த தேஞ்சி போன டேப் மாதிரி வந்து கீரல் விழுந்த டேப்புங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீச் கீச் கீச்சுன்னுட்டுன்னு வேற எதனா வார்த்தை அடுத்த சென்டென்ஸ் வந்தா பரவாயில்ல. ஒன்னத்தையே நம்ம 10 இம்போசிஷன் எழுதுற மாதிரி 10 வாட்டி 30 வாட்டி நெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. கண்டென்ட் எதுவும் இல்லையா, கொடுக்க தெரியலையா, அதனால இத்தியே கொடுத்துட்டு இருக்காங்களா எல்லாருமே சொல்றேன் நான். ஈவன் சபரி நேத்தெல்லாம் வந்துட்டு கியூசி மேடம் அந்த பாட்டில் வேணும், கியூசி மேடம் அந்த பாட்டில் வேணும்னுட்டுன்னு கியூசி பண்ண பாட்டில் வேணும் சம்திங் ஹி வாஸ் டூயிங் இட். இதுதான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப எரிச்சலா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கார்டுன்றது வந்துட்டு கம்ருதீனுக்கு விஜய் சேதுபதி கண்டிப்பா கொடுப்பாரு. இது ஒண்ணுதான் அவர் செய்ய போறாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்த
அந்த பையனை அது என்ன ரீசன்ன்றதுதான் தெரியல. ஆரம்பத்துல இருந்து அந்த பையனை பிடிக்கல. இதேதான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு அருணுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லா சோசியல் மீடியால அருண்குன்னுட்டுன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கினாரு. நான் இது பண்ணாக்க அப்ப அர்ச்சனாவும் அரு அருணுக்கு பண்ணிட்டு இருந்ததுனால நான் இங்க பேசினாக்கா அவங்க வெளியில இருந்து என்ன திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடக்கமா இருந்தாரு. பட் இந்த வாட்டி வந்து கம்ருதீனுக்கு அவ்வளவு வாய்ஸ் இல்ல சோசியல் மீடியால. சோ நல்ல விஜய் சேதுபதி விளையாடுறாரு. ஏன் நீ விக்ரம்க்கு சார் சார்னு மரியாதை கொடுக்க தெரியற உனக்கு கலையரசனை கூப்பிட்டா என்ன சொல்றது, கலையரசன் என்ன வகையில இதுன்றது எனக்கு தெரியல. கலையரசனை கூப்பிட்டு கலை நீ பேசு கலை, கலை நீ பேசு கலைநட்டன் கலையரசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பேசுற விஜய் சேதுபதியால கம்ருதீன் ஈவன் தோ ஆஃப்டர் நோயிங் ஸ்டோரி எப்படி வந்து ஹர்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு தெரியல. வந்து டார்கெட் பண்ணுவாரு. பட் எனக்கு வந்து கலைக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கலை அந்த கேமே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிருக்காரு. அந்த டேபிள தூக்கி போட்டு உடைக்கிறதாகட்டும், எட்டி மிதிக்கிறதாகட்டும், இது வந்து வன்முறை. இதுக்கு கனி சப்போர்ட், கனி சப்போர்ட் ஓகே. அது பண்ணதான் செய்வாங்க. தலைவர்கள் முறையில அவங்க பண்ணதான் செய்வாங்க. அது வந்து வன்முறை தூண்டுறது, வன்முறை கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, அதெல்லாம் தலைவருடைய பொறுப்பு. அது அது பண்ணித்தான் ஆவாங்க. அது எந்த தலைவர்னாலும் பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது. ஏன்னா அப்பதான் அவங்க பேர் பெருசா எடுபடும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு. தலைவர் பொறுப்பு வர எல்லாருமே அப்படிதான் இருக்கும். பாலிடிக்ஸும் சரி, சினிமாவும் சரி, எல்லாத்துலயும் எல்லா ஃபீல்டும் அப்படிதான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து கலை அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறேங்கிற பேர்ல அவர் தேவையில்லாத வார்த்தைகளிலே விடுறாரு. நீங்க வந்து பார்வதியும் கமருதீனையும் வந்து அந்த ஜெயில் இதுல போட சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் தவறா பேசிட்டு இருக்காரு உள்ள உட்காந்து. சோ உங்களுக்கு வந்து நீங்க பார்வதியோட அவ்வளவு நாள் இருந்தீங்க, பார்வதியோட அவ்வளவு நாள் இருந்து பார்வதிக்கு வந்து உள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப நீங்களே பார்வதி பேக் ஸ்டாப் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது எந்த வகையான கேம் எனக்கு புரியுது. நீங்க ஓபன் அப் பண்ணி பேசுங்கன்னு சொன்னதுனால பார்வதி பேக் ஸ்டாப் பண்ணாதான் நம்ம வந்து மத்தவங்களோட க்ளோஸ் ஆக முடியும் நெக்ஸ்ட் நினைக்கிறேன். இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் உண்மையான முகங்கள் எல்லாரோடதும் இப்பதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நானு. இவ்வளவு நாள் எல்லாம் வந்துட்டு ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தது. அது ஒரு லெவலுக்கு மேல அந்த மாஸ்க் வந்துட்டு அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்றதுதான். அண்ட் என்ன சொல்றது, ஒரு ட்விஸ்ட், ரம்யா எஃப்ஜே கான்போ ஹரிஷ். ரம்யா வந்துட்டு எஃப்ஜே கிட்ட பேசுறது என்னன்னா, ஆதிரை வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றன்னுட்டுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னுட்டு ரம்யா சொல்றப்போ, நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா அவ டிஸ்டர்ப் பண்றானான்னு எஃப்ஜே கேக்குறப்போ, நீ ஸ்பேஸ் கொடுக்காத. இப்ப அவ வந்துட்டு நீ ஸ்பேஸ் கொடுக்குறப்ப அவ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறா. சோ ஏதோ நீ வந்து சைன் கொடுக்குறன்ற மாதிரி எடுத்துக்கிறான்றது அந்த அட்வைஸ் ஓகே. பட் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துட்டு இருக்குது. அது என்ன மாதிரியான அட்வைஸ்ன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பேசுறப்ப கூட எஃப்ஜே வந்துட்டு கிளியரா சொல்றான், விளையாட்டா இது, சுத்தி 100 கேமரா வச்சுட்டு காதல் பண்ணலாமான்னு விடுறா, அது எப்படி பண்ண முடியும், அப்படி என்னோட இது போயிடும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேசுறான். தட் வாஸ் வெரி கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பட் எதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் வீக் அதை பண்ணிட்டு இருந்தான்றதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. இப்ப கூட வந்துட்டு என்ன சொல்றது, ஆதிரை கோச்சிட்டு இருக்கா மாதிரியும் இவன் என்ன அந்நியன்னு பிளேம் பண்ற மாதிரியும் சம்திங் ஷீ இஸ் டூயிங், தே ஆர் ஃபைட்டிங். சபரி அதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு க்ளோஸா இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட். சபரி கூட நினைச்சுட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே அங்க மாமா வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு. அது என்ன சொல்றது, இந்த பையனுக்கு இப்ப விருப்பம் இல்லைன்றத தெளிவா சொல்றான். அதை மீறியும் வந்துட்டு நீங்க இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்றப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. வேற என்ன இருக்கு ஹரிஷ் பேசுறது? ஆதரவுக்கு வந்து விஷயத்துல ரம்யா பேசினது என்ன பொறுத்தவரை ஓகே. அது வந்து அட்வைஸ் கொடுத்தது ஓகே. பட் வந்து ரம்யா இதை பேசாம வேற யாராவது வச்சு பேசுறதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரம்யா வந்து ரம்யாவோட பேர் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு ரம்யா அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வெளியே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரம்யா சில விஷயங்கள் போட்டு வாங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் ஏற்படும். ஸோ ரம்யா பேசாம இதை வந்து வேற யாராவது வச்சு பேசிருக்கலாங்களோ, சுபிக்ஷா வச்ச வியானா வச்ச பேசியிருந்தா கூட இது இன்னும் வேற மாதிரி தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் நான். ரம்யா பேசினதுனாலதான் நம்ம அதுல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அவங்க ஏதோ போட்டு வாங்க நினைக்கிறாங்க. அதுதான் எனக்கு இதுவா இருந்தது. நான் அப்படிதான் நானும் பாக்குறேன். பட் என்னன்னா எஃப்ஜே தெளிவாக சொல்றாங்க, எனக்கு இதுல விருப்பமே கிடையாது, நான் வந்து
நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், சுத்தி 100 கேமரா இருக்கு, இது பிக் பாஸ் ஹவுஸ், நம்ம இங்க என்ன பண்ண வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்துட்டு லவ் பண்ணவான்னா நான் எப்படி வர முடியும்? வெளியில போனா என்னோட பேர் டேமேஜ் ஆயிடும், அந்த பொண்ணோட பேர் டேமேஜ் ஆயிடும். வெளியில அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுது, அதை அந்த பையன் எப்படி எனக்கு எடுத்துப்பான்னு தெரியல இது தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னுட்டு இல்லை, தான் யோசிக்கிறேன். அவன் எஃப்ஜே வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா கோட் பண்ணி நான் அதனாலதான் ஒதுக்கி ஒதுக்கி போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ரம்யா சொல்றாங்க. இல்ல, அவங்க ஆதரவு வந்து நீ தான் அவங்க கூடவே வந்துட்டு இருக்க, நீ தான் அவங்க டார்ச்சர் பண்றன்னு ஆ, சொல்றப்ப அப்படி பண்ணவே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்றாரு. இந்த தெளிவு முதல்லயே வந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், இந்த தெளிவு ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆமா. இப்போவாவது அந்த தெளிவு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இனிமையாவது கொஞ்சம் கண்டென்ட் பேஸா எஃப்ஜே மூவ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த பீட் பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் பேஸ்ல ஏதாவது மூவ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டியிருக்கு பிக் பாஸ் டீம் அந்த பீட் பாக்ஸ் கண்டென்ட். அதே மாதிரி தான் கானா உணவு, அதே மாதிரி தான் கானா பேர்ல தான் கானா, பெருசா கானா பாடி நான் பார்த்ததே இல்லை. இப்போ பிக் பாஸ் அவர் கெஞ்சி கேட்டு நீங்க டெய்லியும் ஒரு கானா பாடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்பதான் டெய்லியும் ஒரு கானா பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஃபீல்ட்ல நீங்க வந்து சாதிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல என்ன சாதிக்க போறீங்களோ அதோட அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் இங்க கொட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெளியில நீங்க என்ன டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொட்டினா மட்டும்தான் நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆக முடியும். அப்படிங்கிறப்போ நீங்க அதைத்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். அதை தாண்டி வேற கண்டென்ட் தேவை இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வை. இப்போ ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட பார்வதியும் கமருதீனும் ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா வந்து அந்த மீனவ கம்யூனிட்டி அப்படிங்கிற டேக தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ம். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன், மீனவ கம்யூனிட்டி டேக வந்து அவங்க ஃபிஷர்மேன்ஸோடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தணும். அப்படின்னா இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தணும். ஆமா. எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன், நான் வந்து மீனவ பொண்ணு அப்படின்னு நீங்க வந்து உங்களை நீங்க சொல்லிக்கிறது எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, இதுல என்ன விஷயம்னா, இப்போ நீ அந்த மீனவ சமுதாயம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்றன்னா அந்த சமுதாயத்தை நீ தான் இழிவுபடுத்துற. யாரும் இப்ப மத்தவங்க யாரும் தேவையில்லை, நீ தான் வந்துட்டு அதை இழிவுபடுத்துற அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஸோ இது சோஷியல் மீடியால எல்லாம் கொஞ்சம் வைரலா இருக்கு. விஜய் சேதுபதி வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு இதெல்லாம் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா எனக்கு தெரிஞ்சு செலிபிரிட்டிஸும் போட நாளைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எவிக்ஷன் ஆக போறது, எனக்கு தெரிஞ்சு சண்டே எவிக்ஷன் ஆக போறது ரம்யான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற யாரும் எவிக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு. பாசிபிலிட்டிஸ் இல்ல. ம். ஒரு ரம்யா வெளியில வந்தாலும் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா ரம்யா பெருசா கடன் கொடுக்கல. ரெண்டாவது உள்ள இருந்தா இன்னும் அவங்க பேர் டேமேஜ் ஆயிடும். வெளியில எனக்கு இருக்க தெரிஞ்சு 2 எவிக்ஷன் இருக்கும் எனக்கு. ஏன்னா பிரஜன் சாண்ட்ரா 2 பேர் உள்ள நுழையிறாங்கன்றப்ப 2 எவிக்ஷன் பண்ணினா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான். டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன் பண்ணாலும் நான் ஓகேன்னு சொல்றேன். அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அது நீங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு புதுசா நீங்க ஆளுகளை கூப்பிட்டு வந்தாலும் அதுக்கும் சரி. பண்ணலாம், அது பண்ணலாம். ஏன்னா உள்ள இருக்கிற யாருமே கணக்கு கொடுக்கல, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சண்டை போடுறதும் பிரச்சனை பண்றது மட்டுமே கணக்கு கிடையாது. நீங்க உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். நீங்க சண்டை போடுறீங்கன்னா அதுல ஒரு ஒரு மீனிங் இருக்கணும். நீங்க எதுக்காக வந்து ஃபைட் பண்றீங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அது அந்த ரீசன் வேலிடா இருக்கணும். அன்வேலிட் ரீசன்ஸ்க்குலாம் நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இவர் என்னமோ அவரை வந்து தர்பீசன் கூப்பிட்டதுக்கு ஒரு சண்டை, அவரு இவரை வந்து லூசுன்னு சொன்னதுக்கு ஒரு சண்டை, இதுக்கு நடுவுல கமருதீன் சின்ன பிரச்சனை பசங்க பண்ணதுக்கு மாதிரி. சண்டை. இவங்க பார்வதி அதுக்கு மேல நேற்று கமருதீன் கமருதீன் திவாகரத்தை எல்லாம் பேசுறாங்க. சண்டையை பத்தி பேசும்போது துப்புறாங்க கீழே திவாகரத்தை பத்தி. திவாகரை பத்தி கமருதீனும் அதே மாதிரி தான் பண்றாரு திவாகரை பத்தி பேசும்போது. ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ் யாராவது வந்தாதான் உண்டு. எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் யாரும் உள்ள என்ட்ரான மாதிரி தகவல் இல்லை. ஸோ அதனால சாட்டர்டே சண்டே தான் பாசிபிள் இருக்கு. சாட்டர்டே சண்டே என்ன நடக்குது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க தவறினால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர் வெளியேறலாம், அவரை எலிமினேட் பண்ண வேண்டியதுதான். இல்லைங்க, விஜய் சேதுபதி கேள்வி கேட்கலன்னா வந்து அவர் கேள்வி கேட்க வைக்க வேண்டிய பொறுப்பு விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அன்னைக்கு வேணா நீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதோட முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல வெளியில வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் விஷயத்த சொல்லிட்டு எடிட்டிங் டீமுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான்
கேள்விப்படுறது. இப்போ விஜய் சேதுபதி அவங்க பேச சொல்லணும். அவர் எதுக்குமே ஓப்பனா பேச மாட்டேங்கிறாரு. என்ன சொன்னாலும் பிரச்சனை வரும்னு அவர் நினைக்கிறாரு. என்ன சொன்னாலும் பிரச்சனை வரும்னா நீங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனை வரத்தான் செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. கமலஹாசன் கூட இந்த அளவுக்கு யாரும் அடிச்சது இல்ல. விஜய் சேதுபதிக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் விழுது அடி. அவர் எப்படி இருக்கிறாருன்னு புரியல. இல்ல, அவருக்கு அந்த நக்கலான வார்த்தைகள்ல அது யாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ கமலஹாசன்னா அந்த மெச்சோர்டு லுக், மெச்சோர்டு வாய்ஸ், அந்த மெச்சூரிட்டி இருந்தது. இவரு இந்த சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது யாருக்குமே வந்துட்டு விருப்பம் இல்லை, பாக்குறதுக்கு பிடிக்கலன்றது. ஒன் மோர் திங் ஹரிஷ், இப்போ பெண்களை வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஆபாசமா பேசினாலோ இல்ல வந்துட்டு தன்னது இது பண்ணினாலும் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இங்க வந்துட்டு 2 பெண்களால வந்துட்டு நிறைய ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப இதெல்லாம் அந்த பாலியல் வன்கொடுமையில வராது. இதுல உங்களுக்கு செக்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க. பெண்களுக்கான செக்ஷன்ஸ் இருக்கு, ஆண்களுக்கான என்ன செக்ஷன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பாவம் பசங்கன்றதுதான் அதுக்கு தனியா லா கிரியேட் பண்ணணும். அது லா கிரியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படங்கள்ல வந்து டிவோர்ஸ் கேட்கறதுல கூட ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்றதுக்காக இப்பதான் மலையாளத்துல ஒரு படமே வந்திருக்கு, ஆசைப்புலின்னு ஒரு படமே வந்திருக்கு. உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் ஓபன் அப் பண்ணி கொண்டு வராங்க. படத்துலயே இப்பதான் வந்துங்கிறப்போ அது நிஜத்துல என்னைக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய பொறுப்பு விஜய் சேதுபதிக்கு. விஜய் சேதுபதி கேட்கலன்னா அவருக்கு ப்ரெஷர் போட வேண்டிய பொறுப்பு பிக் பாஸ் டீமுக்கும் இருக்கு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் இருக்கு. அவங்க சைட்ல இருந்து எந்த ப்ரெஷரும் போடாம அமைதியா இருந்தாங்கன்னா இவர் கேள்வி கேட்க மாட்டார். இவர் பிரச்சனைகளை சிக்கிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணம் தான். அதுக்காக வந்து இவர் எவ்வளவு அமைதியா இருக்கணும் அவ்வளவு எவ்வளவு அமைதியா இருப்பார். டார்கெட் பண்ற ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு கமருதீனா மட்டும்தான் இருப்பார். வேற யாருமே டார்கெட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்வதியை ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு. திவாகரை வந்து நீங்க தேவையில்லாத வார்த்தைகள் விடுறீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் வேணா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர திவாகரை பத்தி பெருசா எங்கேயும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுல மாட்டிட்டு சிக்க போறது வந்துட்டு கம்ருதீன் மட்டும் தான். அதை மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது கமருதீனோட சேர்ந்து விஜய் சேதுபதியும் நல்லா வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியால. அவர் அமைதியா இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ரெட் கார்டு கொடுத்து 2 பேரை வெளியில அனுப்புங்க, 2 பேர் எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்புங்க, 4 பேர் வரட்டும், வெளியில வரட்டும். ஒயிட் கார்டு எடுத்து உள்ள 2 பேர் போட்டோம், 2-3 பேர் போட்டோம். அப்புறம் பாருங்க கண்டென்ட் பயங்கரமா ஃபயர் ஆகும். நீங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கல, கண்டென்ட்டே இல்லாம சண்டை. எதுக்கு சண்டை போடுறோம்னு அவங்களுக்கும் தெரியல, பாக்குற எங்களுக்கும் அது தெரியல. பார்வதி வாய்ஸ் கீச்சு 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 ஓவர் சவுண்ட், வால்யூமை கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா பார்வதி மைக்கை மியூட் பண்ணிட்டு அவங்க பேச சொல்லுங்க. பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சத்தியமா காது வலிக்குது. எல்லாரும் பார்க்கிற எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. பார்வதி வாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க வந்து பார்வதி பிரச்சனைன்னா சவுண்ட் விடுறாங்க, திடீர்னு போய் எழுதுறாங்க. எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியல. சரி நீங்க தப்பு பண்ணி தப்பு பண்ணிட்டீங்கன்னு நீங்க நினைச்சு நீங்க அழுகுறீங்களான்னு கேட்டா நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினைச்சாதான் அழுகணுமா? நான் எதுக்கு வேணா அழுகுறாங்க. அப்ப என்னத்துக்கு நீங்க அழுகுறீங்கன்னு நீங்க சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாக்குறவங்க வந்து இது எப்படி எடுத்துக்குவாங்க? நீங்க எதுக்காக அழுகுறீங்க? நந்தினி அழுகுறாங்கன்னா நந்தினிக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தது, அதனால அழுதாங்க, அதனால அவங்க வந்து கோவப்பட்டாங்க. ஓகே, அது வந்து ஜஸ்டிஃபை. பார்வதி எதுக்காக கோபப்படுறாங்க, பார்வதி எதுக்கு அழுறாங்கன்னு பாக்குற யாருக்குமே தெரியும். கமருதீன் எதுக்கு கோபப்படுறாருன்னு யாருக்குமே தெரியல. கமருதீன் வந்து திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகள், அதுக்கு திவாகர் இன்னும் தேவையில்லாத வார்த்தைகள். அவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு. இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகணும். அந்த கேஸ்டியஸ் பேச்சு எல்லாம், கேஸ்டியஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாம பாத்துக்கிட்டா பெட்டர் ஆகும். ஒருவேளை அதை வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னா சாதிய ஆணவப்பட கொலைக்கு விஜய் டிவி துணை போகுதுன்னு நான் பகிரங்கமா சொல்றதுக்கு தயாராகவே இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, விஜய் பார்வதி ஒரு நாமினேஷன் ஃப்ரீக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணதை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ ஷி நோஸ் த வேல்யூ ஆஃப் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இப்ப இது வரைக்கும் வந்துட்டு நீ ஆடுன்னு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது இல்லாம தனக்கு வேணும்ன்றதுல வந்துட்டு எஃபர்ட் போட்டதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஆடின கேமுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பெரிய அளவில் ஓட்டு வராது அப்படிங்கிறது வெளிப்படையா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நாமினேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பாக்குறாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரோடையும் நீங்க சண்டை போட்டுட்டு எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்கன்னு சொன்னா யார் கொடுப்பா? வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு இவர் விக்கல் விக்ரம்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறாரு சுபிக்ஷாக்கு. நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், நீங்க வந்து ஜெயிச்சுட்டு எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுங்கிறாரு. அதான் டீலா போட்டு சுபிக்ஷா அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. பட் விக்கல் விக்ரம்க்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமான்னு தெரியல. அது சுபிக்ஷா போட்ட டீல் படி அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது.
அவங்களும் அவங்களுக்கு நாமினேஷன் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம், இல்ல வேற யாராவது கொடுக்கணும் கூட அவங்க நினைக்கலாம். விக்கல் ஓகே, கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க போட்ட அவசியம் இல்ல. டீல் அது. பட் அந்த டீல் படி அவங்க வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட். பட் விக்கல் சிப்ரம் நீ டிசர்வ்ஸ். அதே மாதிரி வினோத் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாரு. நீங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்கன்ட்டார். அத தனக்கு எதுவுமே வச்சுக்கல. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்ட்டார். அவரும் டிசர்வ்டான ஒரு கண்டஸ்டன்ட். அவருக்கும் நாமினேஷன் பேப்பர்ஸ் போகலாம். ஆனா 2 பேருக்கும் கொடுப்பாங்களாங்கிற ஒரு டவுட். ஏன்னா யாருமே மக்களை சந்திக்கிறதுக்கு ரெடியா இல்லை. எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு எப்படியாவது தப்பிக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் விளையாடுறாங்க. மக்களை அதுதான், அதுதான். சந்திக்கிறதுக்கு ரெடியா இருந்தா நான் வந்து எனக்கு நாமினேஷன் பேப்பர்ஸ் தேவையில்ல, நான் மக்களை சந்திச்சுக்கிறேன்னு தைரியமா சொல்லணும். அந்த தைரியம் யாருக்கும் அதுதான். இல்ல. ஏன்னா அந்த 2 வாரத்துல கேம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்களுடைய ரியல் ஃபேஸஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால மக்களுக்கு எல்லாரு மேலேயும் வெறுப்பு இருக்கு அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டஸ்டன்ஸ். அதனால எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கறத நாமினேஷன் பீப்பாஸ்க்கு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் கிடைக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் பீப்பாஸ் அதை கேன்சல் பண்ணாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லதுன்னு சொல்லுவேன் நான். எதுக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா பயாஸ்டா ஒரு குரூப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப அது தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு பார்ப்போம் கேப்டன்சி டாஸ்க் யார் வின் பண்ண போறாங்க என்னன்றது தெரிஞ்சிட போகுது. எனக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஓகே. நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து ஷோவை ஸ்பாயில் பண்ண போறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரஜன் சாண்ட்ரா எல்லாம் வர்றது வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. சோ லெட்ஸ் டாக் டுமாரோ ஹரிஷ். அப்ப அது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி பேசுவாராங்கிற ஒரு டவுட் இன்னுமே இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்து அவர் என்ன மாதிரி கல்வி கொடுக்க போறாரு, அவர் வந்து மக்கள் எதிர்பார்க்கறத பேச போறாரா, இல்ல வந்து மறுபடியும் மழை தீட்டு போக போறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசலாம். நன்றி. தேங்க்யூ.